வணக்கம் பார்ட்னர். இந்த கால் வந்து நான் கேன்சலேஷனை பற்றி ஒரு சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். கேன்சல் அப்படின்றது நம்ம வந்து முக்கியமாக செய்யவே கூடாது. கஸ்டமர் வீட்டுக்கு போனால் ஒரு ஜாப் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஜாப் வந்து டெலிவர்டு தான் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டெலிவர்டு ஆகாத சில கேசஸ்லாம் இருக்குது. கமர்ஷியல் ஏசி அண்ட் அப்ளைன்சஸ் டூ ஓல்டு, ஸ்பேர் நாட் அவைலபிள், இந்த அப்ளைன்சஸ் கான்ட் ரிப்பேரபிள் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. இதில் வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது. நோ ஒர்க்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு விசிட்டிங் சார்ஜில் இந்த ஜாப் வந்து க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகிறதுனால உங்கள் பேரில் கேன்சலேஷன் கவுண்ட்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சலேஷன் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஆகுதுன்றது கவுண்ட் வந்து கம்பெனி சைடில் வந்து வச்சுட்டே இருக்காங்க. அந்த கவுண்ட் வந்து சில பேருக்குலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த கேன்சலேஷனில். ஸோ கேன்சல் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை வந்து கம்மியாயிடும் கம்பெனி சைடில். ஸோ ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போனால் நீங்கள் வந்து ஜாப் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா நோ ஒர்க்குன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் க்ளோஸ் பண்ணணும். கேன்சல் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணுறதுன்றது கஸ்டமருக்கு கொடுக்குற ஆப்ஷன். நம்ம எனக்கு வேண்டான்னு சொல்லி ரீஷெட்யூல் பண்ணுறது கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன். ஆனால் நீங்கள் வந்து டைம் டிலே ஆகிறதுனாலையோ போக முடியலன்னு சொல்லி நீங்கள் ரீஷெட்யூல் பண்ண சொன்னாலோ அதெல்லாம் கேன்சலேஷன் உங்கள் பேரில் வந்து கவுண்ட் ஆகிடும். டைம் டிலே ஆகிறது வந்து எல்லாருக்கும் ஜென்ரலான விஷயந்தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமருக்கு ப்ரையாரிட்டியாக ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி எனக்கு என்னால் வர முடியல, நீங்கள் வந்து எனக்கு டிலே ஆகுது சார், நான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் வர முடியலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கஸ்டமருக்கு தகவல் கொடுக்கலாம். அந்த கொடுக்குற தகவல் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா கஸ்டமர்கிட்ட, சார் எனக்கு இன்னொரு ஜாபில் நான் வந்து பிளாக் ஆகிருக்கேன், நிச்சயமாக உங்களுடைய காலுக்கு நான் வந்துடுவேன், வரத்துக்கு டிலே ஆனாலும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நான் வந்து பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வரேன் சார் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கஸ்டமர் வந்து ரீஷெட்யூல் ஆர் கேன்சலேஷன் பண்ணிவிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எர்லியராக எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஜாபை வந்து போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை முடிங்க. கஸ்டமர் டெஃபினட்டாக ஒரு 4 பேரில் ஒரு 2 பேராச்சும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, டிலே ஆச்சுனாலும் பரவாயில்ல வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அனாவசியமாக நம்ம போயிட்டு கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு கேன்சலேஷன் வந்து பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். நோ ஒர்க்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் தான் க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் இனிமேட்டு போய் கேன்சலேஷன்றது ஆப்ஷனில் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுடைய டெலிவரி சர்வீஸ் டெலிவரி பர்சன்டேஜ் ரொம்ப வந்து கம்மியாச்சு அப்படின்னா கம்பெனியில் டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்குற கால்ஸ்னால ப்ராஃபிட் இல்லைன்றது தான் திங்க் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பண்ணுற ஜாபில் ஒன்று ஜாப் முடியணும், இல்லை பிபிசியில் க்ளோஸ் ஆகணும். கேன்சலேஷன் வந்து ஆகவே கூடாது. நீங்கள் டிலே ஆகிறதுனாலையோ இல்லை எமர்ஜென்சினாலேயோ வந்து ஒரு கால் கேன்சல் ஆகுது அப்படின்னா அந்த கால் எமர்ஜென்சின்றது எப்படி தெரியப்படுத்தலாம்னா கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணிவிடுங்க. சரி இதனால எனக்கு ஆகிடுச்சு, என்னால் வர முடியல, சாரி சார்னு சொல்லிவிட்டு ரீஷெட்யூல் பண்ண சொல்லலாம். ஆனால் இது மாதிரி ஆப்ஷன் வந்து எப்பயாவது தான் எல்லாருக்கும் வரப்போகுது. அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்பயும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் கம்பெனியில் வெரிஃபை பண்ணுவாங்க கட்டாயம் உங்களுடைய கால் ஏன் ரீஷெட்யூல் ஆச்சுன்னு. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை எப்பயாவது ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எப்பயும் ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுடைய கேலண்டர் மார்க்கிங் வந்து எப்பயுமே உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாப் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், கேலண்டர் மார்க்கிங்கை வந்து ரெகுலராக பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து நான் ஆஃபீஸில் சொல்லிட்டேன், நான் ஊருக்கு போயிட்டேன், எனக்கு கால் வராது அப்படின்ற ஒரு தகவலை வந்து நீங்களாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கால் வந்து கேலண்டரில் போய்ட்டு நீங்கள் லீவ் மார்க் பண்ணாமல் போயிடுறீங்க. இந்த கால் என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகிடுது. நீங்கள் இப்போ ஊரில் இருக்கீங்க, என்னால் கால் வந்து போக முடியலன்னு சொல்லி எல்லாத்தையும் காலையும் கேன்சல் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேட் ப்ராக்டிஸு. எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, கேலண்டரை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கணும். வேலை செய்யலைன்னா கேலண்டரை லீவ் மார்க் பண்ணணும். இதுதான் ஒரு ப்ராக்டிஸ், குட் ப்ராக்டிஸு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கேன்சலேஷன் ரீஷெட்யூல் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்டு ரீஷெட்யூல் ஆகுதுன்னா அந்த கால் உங்களுக்கே தான் திருப்பி வரப்போகுது, அதையும் வச்சுக்கோங்க மைண்டில். அந்த ரீஷெட்யூல் ஆகிற காலும் கேன்சலேஷன் கவுண்ட்டில் ஆட் ஆகுது. அதனால் கஸ்டமர்கிட்ட எப்பயுமே வந்து போகிற காலுக்கு வந்து ரீஷெட்யூல் பண்ண சொல்லவே சொல்லாதீங்க. கால் வந்து உங்கள் கஸ்டமர் வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் திருப்பி ரீஷெட்யூல் பண்ணும்போது உங்களுக்கு தான் வரும். அப்போ கஸ்டமருக்கு நீங்கள் வரலன்னு சொன்னீங்கன்னா நியூ ரிக்வெஸ்ட்டை வந்து ரைஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் கேன்சலேஷனோட ஜென்ரலான ஒரு தகவல். நீங்கள் கஸ்டமர் வீட்டுக்கு போகலை அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்லிவிடுவாங்க, ப்ரோ நாட் அரைவ்டு ஆன் டைம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொன்னீங்கன்னா ப்ரோ ஆஸ் டு கேன்சல்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் பேரில் தான் வந்து எல்லா கேன்சலேஷனும் கவுண்ட் ஆகும்.
அதுக்கு பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மில் திருப்பி வர முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே வந்து பெரிய ஒரு பிளாக் வந்து கேன்சலேஷன் பிளாக் தான். கம்பெனியில் வந்து அவங்களெல்லாம் யாரையுமே ரீட்டெயினே பண்ணலை இது வரைக்கும். ரேட்டிங் பிளாக், ரீவிசிட் பிளாக்லாம் கூட எடுத்திருக்கோம் எத்தனையோ வாட்டி பிளாக் ஆனவங்கள. ஆனால் கேன்சலேஷன் பிளாக்கு ஆனவங்கள ஒருத்தர் கூட இது வரைக்கும் திரும்பி வந்ததே கிடையாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது ஒரு பெரிய ஒரு பிளாக்கு. அதனால் கம்பெனியில் எடுத்தாங்கன்னா ஆக்ஷனை திருப்பி எடுக்கவே மாட்டாங்க. ஹெச்ஓலேருந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். தயவுசெய்து யாரும் கேன்சல் பண்ணாதீங்க. தேங்க்யூ.